தமிழகத்தில் 1876ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆண்டு மழை 41% அளவிற்கு குறைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை விலகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 62% குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். குறிப்பாக கடலூர், புதுச்சேரி, நாமக்கல் ஆகிய இடங்களில் இயல்பை விட 81% குறைவாக மழை பெய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் இயல்பை விட 70 முதல் 80% மழை குறைவாக பெய்துள்ளதாகவும் 26 மாவட்டங்களில் இயல்பை விட 50%த்திற்கும் குறைவாக மழை பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டின் மழைப்பொழிவு இயல்பை விட 41% குறைவாக பெய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே அந்தமான் அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆனது தொடர்ந்து வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடையும் பட்சத்தில் அது தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. 2016 வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை விட 62% குறைவாக பெய்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் இயல்பை விட 64% குறைவாகவும், நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் இயல்பை விட 80% குறைவாகவும், டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட 24% குறைவாகவும் மழை பெய்துள்ளது. ஆண்டு மழையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டில் இயல்பை விட 41% குறைவாக பெய்துள்ளது. இதற்கு முன்பு 1876ஆம் ஆண்டு 42% குறைவாக பெய்துள்ளது.